இது மன்னர்கள் தொழுவதுக்காக அந்த கோட்டைக்குள் உள்ள கட்டிய பள்ளிவாசல். இது பள்ளிவாசல். அதுக்கு பக்கத்தில் உள்ளது ஹவுது அப்படிங்கிறாங்க, தொழு செய்யறதுக்காக உள்ளதுங்கிறாங்க. அல்லாஹ் அறிந்தவன். அந்த மாதிரி ஹவுது மாதிரி தெரியல, ஏதோ ஒரு குளிக்கிற ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருந்தது திராட்சை தோட்டங்களாம். திராட்சை தோட்டங்கள் மன்னருடைய பிள்ளைகள் அக்பர் அப்படி இப்படின்னு 2-3 பேர் சொல்கிறாரு. அவங்கெல்லாம் இந்த தோட்டத்தை வச்சுருந்தாங்க. இதை பழங்கள் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாக்கி சரித்திரங்கள் தொடரும். இது பள்ளிவாசல். இது பள்ளிவாசல் அவங்களுக்காக பள்ளிவாசல் கட்டிருந்துருக்காங்க, சொல்லுறதுக்காக மன்னர்களுக்காக கட்டிருந்துருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு ஹால் இந்த சைடில் வருது, அது என்னன்னு தெரியல. எல்லா இடத்துலையும் இது மாதிரி ஹாலாக தான் இருக்குது. சிட்டிங் ஹாலாக மீட்டிங் ஹாலாக என்னன்னு தெரியல. அல்லாஹ் அறிஞ்சவன். ஏன்னா இப்போ கைடு சொல்லக்கூடியவங்க இருக்காங்கல்ல, இப்போ கைடு சொல்லக்கூடியவர் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த இடத்துலேருந்து கார்டன்லேருந்து வரும், அதை வச்சு அவங்க ஷராப் போதைக்காக குடிப்பாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ ரிலீஜன் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அதை செய்வாங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் அறிந்தவன், நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. அல்லாஹ் அறிஞ்சவன், யாரை பற்றி நம்ம பேசக்கூடாது. இது ஜஹாங்கீரா இதனால் ஒரு நினைவு ரூமுன்னு நினைக்கிறேன், ஜஹாங்கீரான்னு சொல்லிட்டு. சில இடம் தண்ணி வரத்துக்குன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அது மாதிரி இது எல்லாமே மார்பிள்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. மார்பிள்ஸில் ரூம் இது. ஓகே, தாஜ்மஹால் தெரியுதா? தாஜ்மஹால் பனிமூட்டத்தில் தாஜ்மஹால் தெரியுது. இப்போது தாஜ்மஹால் பாருங்கள், அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன். பாபா காணுமாம்மா மொட்டை மாடி இல்லையா? ஓகே, தாஜ்மஹால். அடுத்து என்ன? ஆக்ரா ஃபோர்ட்டு, இங்கிலீஷில் ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. ஆக்ரா ஃபோர்ட்டுன்னு எழுதியிருக்காங்க. அது கீழே ஆக்ரா AGRAFORT ஆக்ரா ஃபோர்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஃப்ளோர்லேயே விட்டுருக்காங்க ஃபுல்லாக. பாக்கி பிரிட்ஜ் ரயில் போகிறது எல்லாமே இருக்குது. ஓகே, என்னுடைய நண்பர்கள் போயிட்டுருக்காங்க, அதனால் நான் அவர்களை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. டக்குன்னு விட்டுவிட்டோம்னா நாங்கள் இப்போ 3 பேர் தனியாக 2 பேர் தனியாக போயிட்டோம். அதை இப்படியே பிரிஞ்சுக்கிட்டே போயிட்டோம். ஓகே தான். ஓகே எல்லாம் பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அவங்க டீச்சர்ஸே கைட் பண்ணி கொண்டு வராங்க. சந்தோஷம். எல்லாமே நல்லா இருக்கட்டும். வாழ்த்துக்கள்.